டிட்வா புயலால் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ள இலங்கையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 190 கடந்துள்ள நிலையில் 228 பேர் காணாமல் போயுள்ளனர். இலங்கையில் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. கடந்த சில நாட்களாக கோர தாண்டவம் ஆடி இலங்கையின் காலநிலை வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திய டிட்வா புயல் தற்போது இலங்கையை விட்டு முழுமையாக வெளியேறியது. இருப்பினும் அதன் தாக்கத்தில் இருந்து மக்கள் இன்னும் மீளவில்லை. பல மருத்துவமனைகளும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டன. இதுவரை மழை, வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் புயல் காரணமாக இலங்கையில் 190க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. வயல்வெளிகள், தோட்டங்கள் அழிந்துள்ளன. ஆயிரக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. லட்சக்கணக்கான மக்கள் உணவின்றி தவித்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் நல்லூர் வீரகாளியம்மன் கோவில் அருகில் உள்ள ஒரு வீட்டினுள் வெள்ளம் புகுந்தது. வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் மீட்புப் படை வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை ராணுவத்தினரும் களத்தில் இறங்கியுள்ளனர். ரப்பர் படகுகள் மூலம் மீட்புப் பணிகள் துரித கதியில் நடைபெற்று வருகின்றன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேலும் துரிதப்படுத்த இலங்கை அதிபர் அனுரா குமார திசநாயக்க அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். சர்வதேச நாடுகளின் உதவியையும் இலங்கை நாடியுள்ளது. இந்நிலையில் இலங்கை மீட்பு பணிகளுக்கு இந்தியா உதவிக்கரம் நீட்டியுள்ளது. ஆபரேஷன் சாகர் பந்து என்ற மீட்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இந்திய கடற்படை வீரர்கள் ஹெலிகாப்டர்களில் சென்று வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் தார்பாய்கள், போர்வைகள், சுகாதார பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் இலங்கைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.